இப்போ நிறைய பேர் நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பிட்றாங்க. லேடிஸும் சரி, ஜென்ஸும் சரி. எங்கள் வீட்டில் அது ஒரு வேறு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் காலை சாப்பாடு 11 மணிக்கு. நாங்கள் 2 காஃபி குடிச்சிருவோங்க. காலையில் 5 மணிக்கு ஒரு காஃபி, 8 மணிக்கு ஒரு காஃபி, 10, 10:30க்கு தான் காலையில் சாப்பிடுவோம். அதே போல் மத்தியானம் 12 மணிக்கு டீ குடிப்போம். அதுக்கப்புறம் சமையல் முடித்து 2:30 மணி 3 மணி ஆகிடும் சாப்பிட. அதே மாதிரி 4, 5 மணி 6 மணிக்கு காஃபி குடிப்போம், ஈவினிங் காஃபி. அது என்னங்க ஈவினிங் காஃபி குடிக்கிறது 4, 4:30க்கு குடிச்சிடணுங்க. நீங்கள் 4 மணிக்கே சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் 6 மணிக்கு குடிச்சா மத்தியானம் சாப்பாடு வயிற்றுலேயே அப்படியே இருக்கும், டைஜஷன் ஆகாது. திரும்ப பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே படுத்துறது. இதனால் என்ன பண்ணணும்னு சொன்னிங்கன்னா நிறைய வியாதிகள் வரும். பிபி ரைஸ் ஆகும், கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகும், டைஜஷன் ப்ராப்ளம் வந்ததுனாலே இது எல்லாமே வருங்க. நான் டாக்டர் இல்லை, டாக்டர் சொன்னதை சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச பதிவை உங்களுக்கு டாக்டர் சொன்ன பதிவை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கோங்க. நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் நான் திரும்ப 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 இந்த வாய்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வார்த்தைகளை. தயவு செஞ்சு சாப்பாட்டு நேரத்தை கரெக்டான நேரமாக கடைப்பிடிங்க. டீ காஃபி தேவைப்பட்டால் குடிங்க. அது டீ காஃபி சூடாக குடிக்கவே கூடாதான். 2வது டிகாஷன் அதிகமாக போட்டு குடிக்கக்கூடாதான். இன்ஸ்டன்ட் தூளும் வயிறு புண்ணாயிடுங்கிறாங்க. தெரிஞ்சே ஆனால் குடிக்கிறோம் தான். பட் தலைவலியாக இருக்கும்போது நம்ம ஒரு 100 மில்லி தாங்க அளவு, அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. அதனால தான் கடைங்களெல்லாம் பாருங்கள் 100 மில்லிகிராம் இல்லை 125 இதுக்கு மேலே காஃபியோ டீயோ கடையில் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான். நம்ம தான் வீட்டில் 200 கிராம் 1/4 லிட்டர் அப்படி குடிக்கிறோம். அந்த மாதிரி குடிக்கிறது நம்ம வயிறு குடல் எல்லாமே புண்ணாகி நமக்கு வியாதிகளை உற்பத்தி பண்ணும். ரத்த நாளங்களில் போய் அது வேலை செஞ்சு எல்லாமே உறுப்புகள் வீணாகிறதுக்கு அது முக்கியமான காரணமாகும். தயவு செஞ்சு நேரத்துக்கு சாப்பிடுங்க. காஃபி டீயை குறைச்சிக்கோங்க.